புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடெங்கும் கோடை வெப்பம் வறுத்தெடுக்கிறது. பல மாநிலங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகிறது. கோடை வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு மே 4ஆம் தேதி துவங்க உள்ளது. மே 28ஆம் தேதி வரை நீடிக்கும் இந்த காலத்தில்தான் வெயிலின் உக்கிரம் தாண்டவமாடும் என்பர். ஆனால் இந்த ஆண்டு அக்னி வெயில் ஆரம்பமாவதற்கு முன்பே வெப்பத்தின் தாக்கம் படு பயங்கரமாக உள்ளது. குறிப்பாக நாட்டின் வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளது. டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கோடை வெப்பம் வறுத்தெடுக்கிறது. டெல்லியில் நேற்று அதிகபட்சமாக 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானது. ஃபாரன்ஹீட்டில் இது 104 முதல் 108 டிகிரி ஆகும். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. ஃபாரன்ஹீட்டில் 114.8 டிகிரி ஆகும். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 44 டிகிரி செல்சியஸ் ஆகவும் ஃபாரன்ஹீட்டில் 112 டிகிரியாகவும் பதிவானது. மத்திய பிரதேச மாநிலம் போபால், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, ஆக்ரா உள்ளிட்ட இடங்களில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் நேற்று முன்தினமும் அதிகபட்சமாக 46.9 டிகிரி செல்சியஸ், அதாவது 116.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இது நாட்டிலேயே இந்த ஆண்டில் இதுவரை பதிவான வெப்பநிலையில் உச்சபட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவின் அமராவதியில் 46.8, வார்தாவில் 46.4, நாக்பூரில் 45.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டிலேயே மத்திய மண்டலமான நாக்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில்தான் வெயிலின் தாக்கம் அதிகமுள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் 47 முதல் 48 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வறண்ட பூமியான மகாராஷ்டிராவின் விதர்பா பிராந்தியத்தில் கோடை வெயில் கொளுத்துவதால் நீர்நிலைகள் வறண்டு நிலத்தடி நீர் மட்டும் இன்னும் அதல பாதாளத்திற்கு போய்விட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிழக்கே மேற்கு வங்கத்தில் நேற்று 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ், மேற்கே மும்பையில் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. சென்னையில் அதிகபட்சமாக நேற்று 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 96.8 முதல் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பநிலை சதம் கடந்தது. குறிப்பாக வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. வரும் நாட்களில் நாடு முழுதும் வெப்ப அலை அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் பல மாவட்டங்களுக்கு அதீத வெப்ப அலைக்கான ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.